வணக்க மக்களை, சற்று வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுகவின் கடைசி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதேபோல் அதிமுகவின் கடைசி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். இப்போது விஜய்க்கு போட்டியே இல்லையா? வாங்க வீடியோவை முன்மாக்கின்றோம். அதாவது தமிழக அரசியலில் தற்போதைய நகர்வுகளை, எதிர்கால கணிப்புகளையும் உற்று நோக்கும் அரசியல் விமர்சன மத்தியில் ஒரு புதிய மற்றும் அதிர்வுகள் எல்லாம் தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதா? அதாவது தமிழ்நாட்டை சதாப்தங்களாக மாறி மாறி ஆண்டு வந்த இருபெரும் திராவிட கட்சிகளின் சகாப்தம் என்பது மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்து கொண்டிருப்பதை பல தரப்பினரும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில்தான் திமுகவின் கடைசி முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்களும், அதேபோல் அதிமுகவின் கடைசி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள் என்ற ஒரு பலமான அரசியல் கணிப்பு தற்போது மேலோங்கி வருகிறதா? திராவிட பாரம்பரியத்தின் வாரிசு அரசியலும் உட்கட்சி பூசல் என்பது அந்த இயக்கத்தின் எதிர்கால ஆட்சி அதிகாரத்தை, வாய்ப்புகளை நிரந்தரமாகவே முடுக்கிவிடும் என்பதுதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறதா? இந்த சூழல்தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த திசையும் அவரை நோக்கியே திரும்பியிருக்கிறதா? தற்போதைய நிலவரப்படி நிர்வாக ரீதியாகவும் மக்கள் செல்வாக்கு அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் விஜய்க்கு என்பது கண்டிப்பாக ஒரு நிகரான ஒரு போட்டியாளரே அல்லது மாற்று சக்தியோ இப்போதைக்கு களத்தில் இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. புதிய அரசின் அதிரடி மக்கள் நலத்திட்டங்களும் வேகமாக கோப்பு மேலோன்மையும் பாரம்பரிய அரசியல் கட்சிகளை தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளதாம். விஜயின் புதிய அரசியல் என்பது ஆளுமைக்கு முன்னால் மற்ற தலைவர்கள் அனைவரின் தங்களின் செல்வாக்கை கண்டிப்பாக இழந்துக்க நேரிடும் என்பதுதான் அரசியல் வியூகமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மறுபுறமோ தமிழ்நாட்டில் தடம் பதைக்க துடிக்கும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை போன்ற தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக சாதாரணமாக கையாண்டு வருகிறார். ஊடக வெளிச்சத்தையும் பரபரப்பையும் பேச்சுக்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்தும் அண்ணாமலையின் உத்திகளை விஜய் அவர்கள் தனது முதிர்ச்சியாக மற்றும் அமைதியான நிர்வாக செயல்பாடுகளின் மூலம் மிக தெளிவாக, எளிதாக ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து வருகிறாராம். இவ்வாறு இருக்கையில் கண்டிப்பாக தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலை விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கும் போட்டியாக கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் உருவெடுப்பு என்பது கண்டிப்பாக பாஜக தொண்டர்களையே ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அரசியல் ரீதியாகவும் விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வருவார் என்ற செய்தியெல்லாம் அரசியல் பேசப்பட்டு வந்தது. அதேபோல் தமிழக தேசிய பற்றுக்களை முதன்மையாக வைத்து தனிநபர் விமர்சனங்களை மட்டுமே நம்பி அரசியல் கணம் காணும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியல் எதிர்காலமும் பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறதா? இந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக யார் செயல்படுவார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எதிர்பார்த்துக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.